வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு பிரம்மாண்டமான தலைப்ப பத்தி அலசப் போறோம். தமிழ் புராணங்கள்ல மாபெரும் வீரத்தின் அடையாளமா திகழும் முருகப்பெருமானோட பிறப்பு, அப்புறம் அவரோட அந்த தனித்துவமான தோற்றத்துக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான உண்மைகளை தான் இந்த தரவுகள் மூலியமா நாம தெரிஞ்சுக்க போறோம். ஷண்முகனோட பிறப்பு இது வெறும் ஒரு கதை இல்லங்க, இது பிரபஞ்ச சக்தியோட ஒரு அற்புதமான வெளிப்பாடு. சரி, இதுக்குள்ள நேரடியா போயிடலாம். நீங்க எப்பவாவது இத பத்தி யோசிச்சிருக்கீங்களா? உலகத்தையே காக்குற அந்த மாபெரும் போர்க்கடவுளுக்கு ஏன் 6 முகம் இருக்கணும்? எத்தனையோ தெய்வங்கள் இருக்க, ஏன் இவருக்கு மட்டும் இத்தனை முகங்கள்? இந்த மர்மத்துக்கான விடியதான் நாம அடுத்தடுத்த முழுமையா புரிஞ்சுக்க போறோம். பகுதி 1. தாரகாசுரனின் அச்சுறுத்தல். அந்த காலகட்டத்துல தேவர்கள் எல்லாரும் தாராகாசுரன் ஒரு கொடூரமான, ரொம்ப சக்தி வாய்ந்த அசுரனால தொடர்ந்து துன்புறுத்தப்பட்டுட்டு இருந்தாங்க. அவனுக்கு யாருமே வெல்ல முடியாத அளவுக்கு ஒரு அபாரமான வரம் வேற இருந்துச்சு. அப்படி ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலையில தான் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்படுது. சிவபெருமானோட சக்தியிலிருந்து பிறக்கிற ஒரு தெய்வீக குழந்தையால மட்டும்தான் தாராகாசுரனை அழிக்க முடியும் அப்படிங்கிறது தான் அந்த விதி. தேவர்களுக்கு சாதாரண ஒரு போர்வீரன் தேவைப்படல, ஈஸ்வரனோட முழு ஆற்றலும் கொண்ட ஒரு தனித்துவமான மீட்பர் ரொம்பவே அவசரமா தேவைப்பட்டாரு. பகுதி 2. ஒரு பிரபஞ்ச தெய்வீக பிறப்பு. பிரபஞ்சத்தோட மையமான கைலாயத்துல சிவபெருமானும் அன்னை பார்வதியும் ஆழ்ந்த தியானத்துல இருக்கிறாங்க. அவங்களோட தெய்வீக சக்திகள் ஒன்றிணைற அந்த பிரம்மாண்டமான நிகழ்வு நடக்குது. இங்க கொடுத்திருக்கிற இந்த 4 படிகளை கவனிங்க. இது ஒரு மாபெரும் பிரபஞ்ச தொடர் ஓட்ட மாதிரியே நடக்குது. முதல்ல சிவனோட நெற்றிக்கண்ல இருந்து வெளிப்பட்ட அந்த மாபெரும் தீப்பொறி. அந்த ஆற்றல் அவ்வளோ உக்ரமா இருந்ததால அது ஒருத்தரால மட்டும் தாங்கிக்கவே முடியல. அதனால அது அக்னி தேவன் தாங்கிச் சென்று அப்புறம் கங்கை நதியோட குளிர்ந்த நீர்ல சேர்த்து கடைசியா சரவணப் பொய்கை அப்படிங்கிற அந்த தெய்வீக ஏரியில கொண்டு போய் சேர்க்கிறாரு. பகுதி 3. 6 குழந்தைகள், ஒரே விதி. அந்த உக்கிரமான தீப்பொறி சரவண பொய்கைய அடைஞ்ச உடனே 6 அழகிய தாமர மலர்கள்ல 6 தெய்வீக குழந்தைகள் தோன்றுறாங்க. இங்க உள்ள அந்த ஒப்பிட்ட பாருங்க. இடதுபுறம் கார்த்திகை பெண்கள் 6 பேரும் அந்த 6 குழந்தைகளையும் தனித்தனியா அவ்வளவு அன்பா வளர்க்கறாங்க. ஆனா வலதுபுறம் பாத்தீங்கன்னா அன்னை பார்வதியோட ஒரே ஒரு அரவணைப்பு, தனித்தனி அன்பா இருந்தத பிரபஞ்சத்தாயோட அந்த ஒற்றை அரவணைப்பு எப்படி ஒரு மாபெரும் சக்தியா மாத்துதுங்கிறத இது ரொம்ப அழகா உணர்த்துது. பார்வதி தேவி அந்த 6 குழந்தைங்களையும் அணைச்ச அந்த வினாடி நிஜமாவே சிலிர்க்க வைக்கும் ஒரு காட்சி. 6 குழந்தைங்களும் ஒன்னா இணைந்து 6 பிரகாசமான முகங்களை கொண்ட ஒரே தெய்வமா முருகப்பெருமானா உருவெடுக்கிறாங்க. தங்கத்தாமரை மேல நின்றபடி ஒரு கையில தெய்வீக வேலோட பின்னாடி மயில் வாகனமுமா அவர் நிக்கிற அந்த காட்சி தீமைக்கான அழிவு ஆரம்பமாயிடுச்சு அப்படிங்கறத உலகத்துக்கு சத்தமா சொல்லுச்சு. இப்போ இந்த ஸ்லைட்ல ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த பார்க்க போறோம். பகுதி 4. அந்த 6 முகங்களின் ரகசிய அர்த்தம். புராணக் கதையில இருந்து நாம இப்போ ஆழமான தத்துவத்துக்கு மாறப்போறோம். இங்க பெருசா தெரியிற 6 அப்படிங்கிற என்ன பாருங்க, இது வெறும் கணக்கு கிடையாதுங்க. 6 முகங்கள் அப்படிங்கிறது 6 திசைகளையும் குறிக்குது. அதாவது உலகத்தோட எந்த மூலையிலிருந்து ஆபத்து வந்தாலும் எல்லா திசைகளையும் ஒரே நேரத்துல கண்காணிச்சு மொத்த உலகத்தையும் காக்கக்கூடிய ஒரு சர்வவியாபி ஆற்றலோட குறியீடு தான் இது. அது மட்டும் இல்லாம இந்த முகங்கள் 6 மாபெரும் தெய்வீக சக்திகளை பிரதிபலிக்குது. ஞானம், வீரம், வெற்றி, கருணை, அறிவு, அப்புறம் கட்டுப்பாடு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது 6ம் சேர்ந்த கலவை தான் பரிபூரணமான ஒரு தலைமை பண்பு. சண்முகன் அப்படிங்கிறவரு முழுமையான ஆற்றலோட ஒட்டுமொத்த உருவம் அப்படிங்கறத இந்த தரவுகள் நமக்கு தெளிவா உணர்த்துது. அதனால இந்த வரையறைய உங்க மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. ஷண்முகன் அப்படின்னா 6 முகங்களைக் கொண்டவன், ஒரே நேரத்துல பல உலகங்களையும் பாதுகாக்கக்கூடிய திறன் கொண்ட முழுமையான பிரபஞ்ச சக்தியோட தெய்வீக அடையாளம் இதுதான். இதுவே அவரோட பன்முகத்தன்மை கொண்ட மாபெரும் சக்திய நமக்கு தெளிவா காட்டுது. பகுதி 5. ஒரு பிரம்மாண்டமான இறுதிப் போர். குழந்தை வளர்ந்து தேவர்களோட படைகளுக்கு தலைமை தாங்குற மாபெரும் தளபதியா உருவெடுக்கிறாரு. எந்த காரணத்துக்காக அவர் அவதரிச்சாரோ அந்த இறுதிப் போருக்கான நேரம் நெருங்கிடுச்சு. இந்த வலிமையான மேற்கோள கவனிங்க. தனது தெய்வீக வேலால் இருளை பிளந்து வெல்ல முடியாத தாரகாசுரனை முருகப்பெருமான் அழித்தார். பிரபஞ்சமே அதிரும் அந்த மாபெரும் போர்ல தீமை முற்றிலுமா அழிக்கப்படுது. அவர் தன்னோட விதியை நிறைவேற்றிட்டாரு. தேவர்களுக்கு மறுபடியும் அமைதி கிடைக்குது. இது எவ்வளவு சிறப்பா விளக்குது பாருங்க. இந்த அட்டவணைய கொஞ்சம் உற்று நோக்குங்க. புராண கதைகளுக்கும் அதோட ஆழமான அர்த்தங்களுக்கும் உள்ள தொடர்பை இது ரொம்ப தெளிவா காட்டுது. சிவனோட தீப்பொறி அப்படிங்கிறது முழுமையான ஆற்றல். 6 குழந்தைகள் இணைந்து 6 முகமாகிறது அப்படிங்கிறது 6 திசைகள் மற்றும் சக்திகளை குறிக்குது. அந்த தெய்வீக வேல் இருள பிழக்கும் அறுதியான வெற்றியோட அடையாளம்.
புராணங்கள் எப்படி தெய்வீக பரிபூர்ணத்துவத்துக்கான ஒரு வரைபடமா செயல்படுது அப்படிங்கறத இது துல்லியமா நமக்கு உணர்த்துது. ஆக இந்த முழுமையான அலசிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான செய்தி இதுதான். 6 முகங்கள் அப்படிங்கிறது வெறும் உருவ அமைப்பு அல்ல, அது சர்வவியாபியான பாதுகாப்போட ஆழமான குறியீடு. முழு அறிவு, முழுமையான சக்தி, அப்புறம் எல்லா திசைகளிலிருந்தும் வர்ற ஆபத்துகளை தடுக்கிற மாபெரும் அரண். அதனாலதான் முருகப்பெருமான வெற்றி, வீரம் மற்றும் ஞானத்தோட ஒட்டுமொட்ட தெய்வமா நாம இன்னைக்கும் வணங்குறோம். இறுதியா இந்த தொகுப்பை முடிக்கிறப்போ ஒரு கேள்வியை உங்ககிட்டயே கேக்குறேன். உங்களோட சொந்த வாழ்க்கையில நீங்க எதிர்கொள்ற வெல்ல முடியாத 2 போராட்டங்களை முறியடிக்க உங்களுக்கு எந்த திசையில இருந்து இந்த சர்வ வல்லமையுள்ள பாதுகாப்பு சக்தி தேவைப்படுது? இத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த தரவுகளின் பயணம் உங்களுக்கு ஒரு புதிய தெளிவை தந்திருக்கும்னு நம்புறேன். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்போடு சந்திப்போம்.